வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சாய் சக்தி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விவேப் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. விவேப் அப்படின்னா வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு இன்ட்ராடே இண்டிகேட்டர். ஸோ ஒரு நாளைக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் வந்து ரீசெட் ஆகிடும், திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை வந்துட்டு பொதுவாக இன்ட்ராடே டிரான்சாக்ஷன்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் இல்லை பெரிய பெரிய மார்க்கெட் மேக்கர்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுற ஒரு இண்டிகேட்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த விவேப் அப்படின்னு சொல்லலாம். அது ஏன் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த விவேப் வந்துட்டு எது ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு ஏகப்பட்ட டிரான்சாக்ஷன் நடந்திருந்தாலும் அந்த நாளோட ஃபேர் வேல்யூ, அதாவது மார்க்கெட்டோட ஃபேர் வேல்யூ என்னங்கிறத குறிக்கிறது தான் இந்த விவேப் இண்டிகேட்டர். இந்த மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டரை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒன்லி அந்த குறிப்பிட்ட பீரியடுக்கான ப்ரைஸை மட்டும்தான் அதை எடுத்து ஆவரேஜ் பண்ணி நமக்கு இண்டிகேட்டராக கொடுக்கும். பட் இந்த விவேப் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அண்ட் வால்யூம் இந்த ரெண்டையுமே கன்சிடர் பண்ணி ஆவரேஜ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் இதை வந்துட்டு ஒரு ஃபேர் வேல்யூ இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த இண்டிகேட்டருக்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா ப்ரைஸ் வந்துட்டு புல்லிஷ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இண்டிகேட்டரோட இல்லை கீழே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ப்ரைஸ் பேரிஷாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நார்மலான மூவிங் ஆவரேஜுக்கும் இந்த விவேப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதுலேருந்தே உங்களுக்கு புரியும் ஏன் விவேப் வந்துட்டு ஒரு ஃபேர் வேல்யூ ப்ரைஸ்க்கான இண்டிகேட்டர் அப்படின்ட்டு. ஸோ ஒரு மேங்கோ செல்லர் இருக்கார், மாங்காய் வியாபாரி இருக்கார். அவர் வந்துட்டு விவசாயிங்கிட்ட போயிட்டு மாங்காய் வாங்கி வார கடைசியில் அந்த மார்க்கெட்டில் வந்துட்டு விற்கிறாரு. ஸோ என்ன பண்ணுறாரு, ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் முதல் நாள் 10 மாங்காய் வாங்குறாரு. ஒரு மாங்காயோட விலை 4 ரூபா. விவசாயிகள்கிட்டருந்து இதை வாங்குறாரு. 2வது நாள் இதே மாதிரி 10 மாங்காய் வாங்குறாரு. அன்றைக்கி வந்துட்டு ஒரு மாங்காயோட விலை 5 ரூபான்னு வாங்குறாரு. 3வது நாள் 20 மாங்காய் வாங்குறாரு. ஸோ ஒரு மாங்காவுக்கு 8 விலைன்னு கொடுக்குறாரு, 8 ரூபான்னு கொடுக்குறாரு. 4வது நாள் 40 மாங்காய் வாங்குறாரு, 7 ரூபாய்க்கு அதை வாங்குறாரு ஒவ்வொரு மாங்காயும். ஸோ 5வது நாள் 20 மாங்காய் வாங்குறாரு, 4 ரூபாய் ஒவ்வொரு மாங்காயும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 100 மாங்காய் வாங்கியிருக்காரு அந்த 5வது நாள் முடிவில். இப்போ இந்த ப்ரைஸோட ஆவரேஜ், அதாவது இந்த 4, 5, 8, 7, 4 இந்த விலையெல்லாம் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா 5.6 ரூபா வருது. இப்போ இவர் இதை மார்க்கெட்டில் போய் விற்கும்போது இவருக்கு நஷ்டம் அடையாமல், லாபம் வரலைனாலும் பரவாயில்ல, நஷ்டம் அடையாமல் இருக்கணும்னா ஒரு மாங்காயை எவ்வளோ ரூபாய்க்கு விற்கலாம். இப்போ இதே இந்த ப்ரைஸ் எல்லாம் கொட்டி வரக்கூடிய ஆவரேஜ் ரூபாயான 5.6க்கு விற்றா அவர் நஷ்டம் அடையவாரா லாபம் அடையவாரா? இன்கேஸ் அவர் லாபம் அடையலை, நஷ்டம் அடையலை, லாபத்தில் தான் இருக்காருன்னா அது வந்துட்டு ஒரு ஃபேர் வேல்யூ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் உண்மையிலேயே இந்த 5.6ங்கிறது ஒரு ஃபேர் வேல்யூ ப்ரைஸ் இல்லை. ஏன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முதல் நாள் 10 மாங்காய் 4 ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னா 40 ரூபா அதுக்கு கொடுத்துருக்காரு. 2வது நாள் 50 ரூபா பே பண்ணியிருக்காரு. 3வது நாள் 160 ரூபா பே பண்ணியிருக்காரு. 4வது நாள் 280 ரூபா பே பண்ணியிருக்காரு. 5வது நாள் 80 ரூபா பே பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக இவர் பே பண்ண அமௌண்ட் வந்து 610 ரூபா. இந்த 610 டோட்டல் குவான்டிட்டியால் வகுத்தா 6.1 ரூபா கிடைக்கும். இப்போது நார்மல் மூவிங் ஆவரேஜில் கிடைச்ச அந்த 5.6 சரியான விலையா, இல்லை இப்போது நான் காமிச்ச மாதிரி வெயிட்டட் ஆவரேஜ், அதாவது ப்ரைஸையும் குவான்டிட்டியையும் பெருக்கி அதில் ஆவரேஜ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்துட்டு கரெக்டாக இருக்கா? ஆப்வியஸ்லி இந்த ப்ரைஸையும் வால்யூமையும் கன்சிடர் பண்ணி கிடைக்கிறது தான் ஒரு கரெக்டான விலையாக இருக்குது. ஸோ இந்த 6.1 ரூபாய்க்கு அவர் ஒரு மாங்காயை விற்கும்போது அவர் நஷ்டம் அடைகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இதை விட அதிகமாக அவர் விற்கும்போது லாபம் அடையலாம். ஸோ இதுதான் ஒரு மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்துட்டு ஃபேர் ப்ரைஸ் அல்லது விவேப் வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு மார்க்கெட் மேக்கருக்கு ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கை 1 லட்சம் ஸ்டாக் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் 1 லட்சம் ஸ்டாக் வந்துட்டு 100 ரூபாய்க்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. பட்
அந்த 100 ரூபாங்கிற பர்டிகுலர் விலைக்கு 1 லட்சம் ஸ்டாக்கும் மார்க்கெட்டில் அவைலபிலிட்டியாக இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு லிக்விடிட்டி இருக்காது. ஸோ அந்த மார்க்கெட் மேக்கர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் ஷேரை 102 ரூபாய்க்கு வாங்குவார். ப்ரைஸ் மேலே போகும்போது திரும்பவும் ஷார்ட் பண்ணிவிட்டு கீழே வரும்போது 98 ரூபாய்க்கு வாங்குவார். ஒரு சில ஷேரை 100 ரூபாய்க்கு வாங்குவார், ஒரு சில ஷேரை 95 ரூபாய்க்கு வாங்குவார். இது எல்லாத்தையும் ஆவரேஜ் அவுட் பண்ணி பார்க்கும்போது அந்த விலை வந்துட்டு 100 ரூபாய் இருக்கணும். அந்த 100 ரூபாய் இருந்தால் தான் அது வந்துட்டு ஃபேர் வேல்யூ ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த விவேப் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணால் தான் அவருக்கு வந்துட்டு அந்த வேல்யூ வந்துட்டு கரெக்டாக அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதனாலேயே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விவேப்புக்கும் நார்மல் மூவிங் ஆவரேஜுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, விவேப் வந்துட்டு ப்ரைஸ் அண்ட் வால்யூம் ரெண்டையுமே கன்சிடர் பண்ணும். மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ரைஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணும். ட்ரேடிங்கில் வந்துட்டு இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஸ்பெசிஃபிக்காக விவேப் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்கான ஒரு இண்டிகேட்டர் மட்டும்தான். பட் மூவிங் ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ட்ரேடு, ஷார்ட் டேர்ம் ட்ரேடு இதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். ட்ரெண்ட் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஏன் இது இன்ட்ராடே ட்ரேடிங்னுக்காகன்னு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நாளும் இந்த இன்ட்ராடே ட்ரேட் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த விவேப் இண்டிகேட்டர் வந்து பழையபடி ரீசெட் பண்ணிக்கும். திரும்பவும் அன்னைக்கான ஃபேர் வேல்யூவை மட்டும்தான் காட்டும். பட் மூவிங் ஆவரேஜ் அப்படி இல்லை. நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி ஆவரேஜை கால்குலேட் பண்ணும். ஃபைனலாக விவேப் இண்டிகேட்டர் வந்து இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இதை யூஸ் பண்ணால் தான் அவங்க வந்துட்டு லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் ஆர்டரை கால்குலேட் பண்ணும்போது அவங்க ஃபேர் ப்ரைஸுக்கு வாங்குறாங்களா இல்லை நஷ்டம் அடைய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியும். பட் பொதுவாக மூவிங் ஆவரேஜ் வந்துட்டு கரெக்டான ஃபேர் ப்ரைஸை கண்டுபிடிக்க உதவாது. ஸோ இந்த விவேப் இண்டிகேட்டர் எப்படி ஓப்பன் பண்ணலான்னா, உங்கள் ப்ரோக்கரோட வெப்சைட்டுக்கு போய்ட்டு இண்டிகேட்டர் டேபை கிளிக் பண்ணுங்கள். அதில் வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி செட்டிங் வரும். இந்த செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமானது என்னென்னா, இந்த பேண்ட் மல்டிப்ளேயர்னு இருக்கும். அதில் அந்த நம்பர் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி 3 கோடு வரும். இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடியது தான் விவேப் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய லைனை ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்பர் 2 லைன் அப்படின்னு சொல்லுவோம். கீழே இருக்கக்கூடியதும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் -2 நம்பரோடது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 மல்டிப்ளேயர் பேண்ட் மல்டிப்ளேயர் 2 ஏன் நான் செலக்ட் பண்ண சொன்னேன்னா, as per ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு நாளைக்கு நடக்கக்கூடிய ட்ரேடில் 95% இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்பர் பாயிண்ட்டுக்கும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் லோயர் பாயிண்ட்டுக்கும் நடுவில் தான் நடக்கும். வெறும் 5% டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் இந்த பேண்டை விட்டு வெளியே தாண்டி நடக்கும். நீங்கள் எந்த விவேப் இண்டிகேட்டரையும் எடுத்து பாருங்கள். ஸோ உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அந்த பேண்டை விட்டு வெளியே போகும்போது ப்ரைஸ் உடனே ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி அதை உள்ளே தள்ளி விட ட்ரை பண்ணும். ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட பர்பஸ்க்காக நம்ம வந்துட்டு இந்த பேண்ட் மல்டிப்ளேயரையும் நம்ம வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விவேப்பு மேலே வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த பர்டிகுலர் டைமில். இது பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி நிஃப்டியோட சார்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் ப்ரைஸ் வந்துட்டு அந்த விவேப் லைனை டச் பண்ணுதோ உடனே சடனாக மேலே போகுது. திரும்பவும் எப்போல்லாம் விவேப் லைனை டச் பண்ணுதோ திரும்பவும் சடனாக ஷார்ப்பாக மேலே போகுது. ஸோ இந்த விவேப் லைனை டச் பண்ண உடனே எப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல் கேண்டில் கிடைக்குதோ உடனே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1:2 ரேஷியோவில் ஈஸியாக நமக்கு கிடச்சிருக்கும். அதே மாதிரி இந்த விவேப் இண்டிகேட்டர் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, டேக் ப்ராஃபிட்டையும் நீங்கள் ஈஸியாக அந்த இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் விவேப் லைனில் ட்ரேடை இனிஷியேட் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லைனில் டிபி வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக ஹிட் ஆகிருக்கும். உங்களுக்கு ஹிட் ஆகாமல் போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ விவேப் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மார்க்கெட் அப் ட்ரெண்டாக இருக்குன்னா அது வந்துட்டு ஒரு சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக இருந்ததுன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும். இந்த சைடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்துட்டு விவேப்புக்கு மேலே இருக்குது. ஸோ இட்ஸ் அன் புல்லிஷ் மார்க்கெட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த ப்ரைஸ் வந்துட்டு விவேப்பை டச் பண்ணும்போதெல்லாம் திரும்பவும் ஷார்ப்பாக மேலே போய் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லைனை போய் ஹிட் பண்ணுது. ஸோ இதில் நீங்கள் ட்ரேட் இந்த விவேப் லைன் பக்கத்தில் ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக டேக் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு விவேப்புக்கு கீழே ட்ரேட் ஆகுது. ஸோ இட்ஸ் அ பேரிஷ் மார்க்கெட். ப்ரைஸ் எப்போல்லாம் விவேப் லைனுக்கு பக்கத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணுதோ உடனே சடனாக ஷார்ப்பாக ப்ரைஸ் கீழே போகுது. ஸோ இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு 1:2
கீழே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லைனில் வரைக்கும் ப்ராஃபிட்டை நீங்கள் ஹிட் பண்ண முடியும். இந்த விவேப்பை யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு சில குறிப்பிட்ட பாயிண்ட்டை வந்துட்டு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த விவேப் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடாக அமையணும்னா ட்ரெண்டோட டைரெக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பாசிட்டிவாக இருக்கா, அதாவது பேரிஷியாக இருக்கா, புல்லிஷாக இருக்கா, இதை நம்ம கண்டுபிடிச்சது தான் முதல் ஸ்டெப். இதை தப்பாக கண்டுபிடிச்சிட்டா விவேப் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக நெகட்டிவ் ரிசல்ட் தான் வரும். ரெண்டாவது, ப்ரைஸ் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புல்லிஷாக இருக்குன்னா விவேப் லைனில் டச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் ஓப்பன் பண்ணும்போது ட்ரேட் இனிஷியேட் பண்ணுங்கள். டேக் ப்ராஃபிட்டாக ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லைனை வைங்க. இதுவே ப்ரைஸ் வந்துட்டு விவேப் லைனுக்கு கீழே ட்ரேட் ஆகும்போது விவேப் லைனில் ஹிட் ஆகிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணும்போது ட்ரேட் இனிஷியேட் பண்ணுங்கள். டேக் ப்ராஃபிட் அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் -2 லைனுக்கு கீழே வைங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடை இனிஷியேட் பண்ண கேண்டிலுக்கு மேலே இல்லை கீழே வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் முக்கியம் என்னென்னா மினிமம் ரிஸ்க் டு ரிவார்ட் 1:2. இதை மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு இது ரொம்பவே ஒரு ப்ராஃபிட்டபிளான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜியில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா கவுண்டர் ட்ரேடு பண்ணவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரைஸ் வந்துட்டு விவேப்புக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது நீங்கள் ஷார்ட் பண்ணவே கூடாது. அதே மாதிரி ப்ரைஸ் விவேப்புக்கு கீழே ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் லாங் பண்ணவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தப்பாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும். ஸோ அதனால் வித் த ட்ரெண்ட் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த பாயிண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ட்ரேடிங்கில் வந்துட்டு ஒரு கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட் எடுக்க முடியும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.